அனைவருக்கும் வணக்கம். நான் சீகிரியா குன்றை பற்றி கூறப் போகின்றேன். இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு இடம். இது சிங்கள மக்களால் காசியப்பன் என்ற மன்னனால் கட்டப்பட்டதென்றும் தமிழ் மக்களால் தமிழரின் முப்பாட்டன் என்ற ராவணன் கட்டியதாகவும் கூறப்படுகின்றது. அதே போல நம் ராவணர் 10 தலை கொண்டவராக காணப்படுகின்றார். இதற்கு காரணம் அவர் தாய் கொடுத்த 9 மாணிக்கங்கள் உள்ள மாலையே ஆகும். இந்த சீகிரியா குன்று அடிப்பாகத்தில் 4 கால்கள் கொண்ட ஒரு அமைப்பு காணப்படுகிறது. என்னவென்று யாராலையும் கண்டுபிடிக்கவில்லை. இது ஒரு சிங்கத்தின் இது என்று சிங்கள மக்கள் கூறுகின்றனர். ஆனால் இது சிங்கத்திற்கு 5 விரல் காணப்படுகிறது. ஆனால் ஓணானுக்கு 4 விரல் தான் காணப்படுகிறது. அதே போல ராவணனின் தாய் ஒரு பாம்பு ராணியும் அவரது அப்பா ஒரு மனிதனும். அதனாலே அவரது ராவணன் ஒரு மனிதனும் பாம்பு வகை சேர்ந்த ஒரே மனிதன். அவருக்கு ஓணான் போன்ற அமைப்பை கொண்ட அமைப்பு போல காணப்படுகின்றது. அவர் தேவையான எதிரிகளை இருந்து தப்புவதற்காக அவர் ஓணான் போன்ற நிறங்களை மாற்றிக் கொள்கின்றார். இதனாலே அவர் பல எதிரிகளை தோற்கடிக்கின்றனர். இதன் வாசலில் மொத்தம் 10 வீரர்கள் இருக்கின்றனர். எதிரிகளில் இருவர் தான் உள்ளே செல்ல முடியும். அதனால் அவர்கள் இலகுவாக அவர்களை கொன்று விடுகின்றார்கள். இதே போல இந்த சீகிரியா குன்றின் சிறிது தூரத்தில் ஒரு விமானம் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. இந்த அமைப்பு ஒரு ராவணன் வரும் வழியே எதிரிகளின் தப்புவதற்காக அந்த மலையிலிருந்து செய்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. நன்றி.